ஒரு போர் ஹென்னப்பா. அதோட குட்டிக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கு. பொதுவாகவே இந்த மாதிரி வாட்டர் பேர்ட்ஸ்க்கு ஃபெதரில் ஆயில் இருக்கும். ஸோ அதோட பாயன்சியை நல்லா மெயின்டைன் பண்ணி கிட்டத்தட்ட அந்த குட்டிக்கு கூட இந்த சின்ன வயசில் எவ்வளோ பாயன்சி இருக்கும், அதோட சின்ன சைஸ் அவங்களுக்கு பெனிஃபிட் பண்ணும். இந்த அப்பாவுக்கு மொத்தம் 4 குட்டி இருக்கு. ஸோ 4 குட்டிக்கு ஃபீட் பண்ணும். தனியாக இருந்த ஒரு குட்டி பாப்பா அவங்க அப்பாவை தேடி வந்துட்டு. ஆனால் அவங்க அப்பா ஒரே ஆளாக ஓவர் டைம் பார்க்குறதுனால கடுப்பாக குட்டியை அடிக்கிறாங்க. பாவம் அந்த குட்டி. ஆனால் பிரச்சனை இல்லை, ஹெல்ப்ஸ் வந்தது. அம்மா அங்கே பக்கத்தில் தான் இருக்காங்க. ஆனால் இவங்க 4 குட்டி இருக்கிறதுனால இவங்க 2 பேரால் மட்டும் சமாளிக்க முடியாது. அதுக்கும் ஹெல்ப்ஸ் வந்தது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, அதுவும் அதுங்களோட குட்டி தான். என்ன 2 மாதம் முன்னாடி பொறிச்ச குட்டி, அதனால் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருச்சு. மனுஷங்க மாதிரியும் மற்ற சோஷியல் க்ரீச்சர்ஸ் மாதிரியும் அம்மா அப்பா உடனே விட்டுட்டு போகாமல் அதுங்களோட அடுத்த செட் ஆஃப் குட்டியை வளர்க்குறதுக்கு இந்த மூர் இன்ச் சிக்ஸ் ஹெல்ப். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இவங்க எல்லோரும் சிப்லிங்ஸ். இது மூலமாக ஆல்ரெடி வளர்ந்த மூடன்ஸ் அதுங்களோட குட்டிங்களை வளர்க்குறதுக்கு இது ஒரு நல்ல பயிற்சி மாதிரி இருக்கும். ஸோ அதுங்களோட அம்மா அப்பா கிட்டேருந்து ஸ்கில்ஸை டைரெக்டாக கற்றுக்கணும். இது எல்லாத்தோட முக்கியமான ஸ்கில், அது அதுங்களோட குட்டியை ப்ரொடெக்ட் பண்ண தெரியும். ஸோ அதுக்கும் சேர்த்து பயிற்சி இருக்குது. ஒரு ஃபெரல் டாக் விட்டா மொத்த குட்டியும் காலி பண்ணும். ஆனால் அந்த மூரன் அப்பா தைரியமா பாவம் அந்த நாய் தண்ணி குடிக்க தான் வந்துச்சு, எதுக்கு 9 கிளம்பி. அவங்க அப்பாவை மாதிரி இதுங்களும் துரத்தி பழகிடுவாங்க. ஒரு காக்கா